Hi friends, welcome to vijislifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல ரவா உத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. சோ அப்பதான் நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் நீங்க தவறாம பார்க்க முடியும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு புளிச்ச தயிர் 1/2 கப் எடுத்துக்கலாம். அண்ட் தென் கேரட் இந்த மாதிரி நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியில் இருக்க விதையை நீக்கிட்டு ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஊத்தாப்பத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ இதுக்கு பவுலில் ரவை அப்புறம் புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். தயிர் நல்லா புளிச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேணாம். அது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை கலந்துக்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறணும். ஸோ ஊறினது அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். ஸோ மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இட்லி மாவு வீட்டில் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் நமக்கு இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சும் போகாது. இப்போ நான் தோசையை ஊத்தாப்பம் மாதிரி நான் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சா ரொம்ப அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது கேரட்டு, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். முன்னாடி சொன்ன மாதிரியே தான் தக்காளியில் இருக்க அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தோசை திருப்பியில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. ஸோ அப்போ தான் அந்த மாவோடு ஒட்டும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகணும் மீடியம் ஃப்ளேம்லேயே. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இதையும் திருப்பி போட்டுட்டு அகைன் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். ஸோ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவும் டேஸ்டான ரவா உத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.